ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் பத்ரிஜி. இப்போ நான் இங்கே உட்காந்து பேசுறதுக்கு காரணமே அவரோட ஞானம்தான். ஸோ ஐ தேங்க் த யூனிவர்ஸ். நீங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. பாலாஜி மாஸ்டர், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். தேங்க்யூ. அண்ட் நான் வந்து 2017 பண்ணிகிட்ருக்கேன் மெடிடேஷன். பட் லாஸ்ட் இயர் 10 days விபாசனா போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு வந்தப்புறம் என்னால் பழைய மெடிடேஷன் பண்ண முடியல. ஸோ எனக்கு பிரெட் டெக்னிக் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ என்ன சேஞ்சஸ் நமக்குள்ளே நடந்துகிட்ருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பிரதீப் மாஸ்டருடைய செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் அது வந்தது. ஸோ அன்றைக்கி ஈவினிங்லாம் ஸ்டார்ட் ஆக போது மத்தியானம் தான் பார்த்தேன். ஸோ கால் பண்ணி கேட்டப்புறம் அது ஜூமில் நீங்கள் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டே அப்போ தான் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குன்னே தெரியும். ஸோ மற்ற மாஸ்டர்ஸ் பற்றியும் தெரிய வந்தது. ஸோ பத்ரிஜியை பற்றியும் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ இட் வாஸ் வெரி நியூ ஃபார் மீ. பிகாஸ் என்னோடய சூழல் எப்படின்னா, நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், மெயினாக என்னோடய ஹெல்த்தெல்லாம் ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வீட்டில் வந்து என்னை எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க. சரி ஏதோ பண்ணிக்கிறேன், மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது இல்லை ஒரு 5 years. ஸோ எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு புரியும் போது இது நியூ மாஸ்டர் எப்படி இருக்காங்கன்னு, ஸோ பிரதீப் மாஸ்டருடைய வேர்ட்ஸ் எல்லாமே என்னால் ரெசனேட் பண்ண முடிஞ்சது, எனக்கு உள்வாங்க முடிஞ்சது. ஸோ 2 daysக்கு அப்புறம் ஃபுல்லாக எல்லாம் பிரமிட்ஸோடைய இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி கேட்டு அந்த 1 week எனக்கு சுத்தமாக தூக்கன்றதே கிடையாது. பிகாஸ் ஐ வாஸ் ஃபேஸிங் ஆல் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் மீ. ஸோ வீட்லேயும் அதை சொல்ல முடியாது. ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனேயும் ஸோ 10:45 அமிர்தவல்லி பத்ரிநாராயண மாஸ்டர் கிளாஸஸும் நான் அட்டென்ட் பண்ணும்போது ஸோ ரெகுலராக அதை அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ அங்கே இருக்கிற அந்த அட்டென்ட் பண்ணும்போது நம்ம 10:45 தான் ஒர்க் கூட வீட்டில் முடிச்சுட்டு வந்தாலும் நார்மலாக இருக்கும்போது நம்ம படுத்துட்டு இருப்போம், ஏதோ ஃபோனில் பார்ப்போம். பட் அந்த கிளாஸ் கவனிக்கணும், அந்த மெடிடேஷன் இருக்கும். ஸோ அந்த 1/2 hour மெடிடேஷன் பண்ணும்போது நல்ல ஒரு இது. ஸோ அங்கே அந்த சீனியர்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் வரும்போது அந்த நாலேஜ் கெயின் பண்ணும்போது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொன்னாங்க நீங்களும் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் வெரி நியூ. சரி என்ன சொல்கிறாங்களேன்னு. ஸோ பை த டைம் ஐ வென்ட் ஃபார் வாணியம்பாடி. அமாவாசைக்கு 2 நாள் போனேன். அதுக்கப்புறமா தீபாவளி அண்ட் பத்ரிஜிஸ் பர்த்டே ஐ வென்ட் ஃபார் 10 days. ஸோ ஆஸ் யூஷுவல் அங்கே மார்னிங் 5 o'clock பத்ரிஜியோட மெடிடேஷன் இருந்தது. நான் ஜஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் கிளம்பி தான் போனேன். ஸோ அங்கே உட்காந்து மெர்காபாவில் உட்காந்தோன்னே 3rd eye ஓப்பன் ஆச்சு. ஸோ இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் மெடிடேஷன், அதுக்கப்புறம் நான் ஒரு 10 days அங்கே மௌனம் இருந்துட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு. ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு நேச்சுரலாக எப்படின்னா நான் எதுவுமே கேரி அவுட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ பிஃபோர் ஐ கேம் டு திஸ், திருவண்ணாமலைக்கு போயிருக்கும்போது அந்த கந்தாசிரமம் நடந்து போகும்போது ஒரு ஐ வாஸ் டேக்கிங் மை பேக் அண்ட் மை வாட்டர் பாட்டில் அண்ட் மை கிளாத். நான் உக்காந்துக்கிறதுக்கான ஒரு துணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். சைடில் 2 monkeys வரும்போது அதை நான் மங்கியாக தான் பார்த்தேன். ஸோ எனக்கு அங்கே கிட்ட போய் சேரும்போதே எனக்கு உணர்த்திட்டாங்க ரமணர், எல்லாத்தையும் நீ சுமந்துட்டுருக்க, எவ்வளோ நாள் நீ இதெல்லாம் சுமப்ப அப்படின்னு. ஸோ கீழே இறங்க வரும்போதே எனக்கு நிறைய நாலேஜ் எனக்கு புரிஞ்சுது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இந்த மூமெண்ட் வந்து கரெக்டாக எனக்கு ரீச் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ புக் ரீடிங் அந்த வாய்ப்பு அந்த குரூப்பில் எனக்கு கொடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. அது ஒரு 8 minutes கூட என்னால் பண்ண முடியல. துளசிதளம் நான் அவரை புக்கு துளசிதளம் யக்னத்துக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து எந்த பேஜ் வருதோ நான் எடுத்து படிக்கிறேன்னா தர்மம் என்ற பேஜ் தான் வந்தது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு 8 minutes தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 weeksக்குள்ளவே பிகமிங் சூப்பர் நேச்சுரல் பை டாக்டர் ஜோ டிஸ்பென்சா ஒரு சயின்ஸ் புக்கை படித்து அது கிளாஸ் சொல்கிற அளவுக்கு ஒரு 3 sections நான் இப்போ எடுக்கிறது வந்து இட் இஸ் நாட் ஐ எம் டெல்லிங், ஐ எம் கெய்னிங் நாலேஜ் அண்ட் ஐ எம் ஃபைண்டிங் சேஞ்சஸ் வித்தின் மீ. அதுதான் மெயின். அப்புறம் இந்த கிளாஸஸோட இம்பார்ட்டன்ஸ்க்கு நல்லா தெரியும்ல. லாஸ்ட் வீக் தான் ஐயப்பன் மாஸ்டருடைய இதுக்கு போயிருந்தேன். ஸோ திருப்பியும் இவருடைய கிளாஸஸ் எனக்கு வரணும் எனக்கு தெரியும். பட் என்ன சூழல் வந்து நம்மளே கேட்கலாமா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறேன், நானே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க போல இருக்குது, நம்ம சொல்ல வேணாம், நம்ம லாஸ்ட் வீக் தானே போகணும் அப்படின்னு. பட் நான் சார் எனக்கு அந்த மெசேஜ் வந்தோன்னே நான் உடனே சொல்லிட்டேன், சார் எனக்கு வர முடியல, என்னோடய ஃபேமிலி இருக்குது, ஒர்க் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. நான் தான் கேட்க வேண்டாம், நம்ம திருப்பி எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு
என்னவோ இது என்னுடைய பழக்கமாக இருந்திருக்கு. ஐ ஷுட் பிரேக் இட்டு நான் புரிஞ்சுது. பட் முந்தா நேற்று நான் காலையில் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு மெசேஜ், நீ அதுக்கு போகணும். ஏன்னா எனக்கு இந்த இசை தியானத்தோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியுது. நான் அவருக்கு மெசேஜ் போட்டுட்டேன், பட் எனக்குள்ள உள்ளுணர்வு அந்த இசை ஞானத்தை நீ போய் அனுபவிக்கணும் அப்படின்னு. ஸோ அன்றைக்கி அந்த காலையில் முந்தா நேற்று நான் மெசேஜ் பண்ணிவிட்டு 5 o'clock காலையில் பண்ண உடனே எனக்கு மெசேஜ், இல்லை நானே நினச்சிக்கிறேன்னா அப்படின்னு ஒரு டவுட்டும் இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு நீ அங்கே போகணும், நீ அந்த ஞானத்தை உள்வாங்கணும் அப்படின்னும்போது அந்த மெடிடேஷன் முடித்து அந்த 5, 6, 7 o'clock, அது 4 to 7 நடக்கும். அன்றைக்கி 5 o'clock தான் நான் எழுந்து பண்ணேன். 7 o'clock உடனே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சார்கிட்ட ஒரு மெசேஜும் போட்டேன். பட் வீட்லேயே நான் சொல்லும்போது என்னென்னா யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ இட் வாஸ் மீ டு டேக் த ஸ்டெப். எடுக்காமல் நானே தான் எடுக்கலை, நானே தான் பின்தங்கி நிற்கிறேன்றதும் எனக்கு உணர்த்துச்சு. ஸோ இங்கே இன்றைக்கி காலையில் வந்துட்டு இந்த மிருதங்கம் ரியலி திஸ் மெடிடேஷன் அவ்வளோ ஒரு எனக்கு அந்த உணர்வு நிலை என்னால் சொல்லவே முடியல. அவர் அங்கே வாசித்தது தான் தெரியும். அந்த என்ன வேர்ட்ஸ் அதுக்கு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அனுபவம். ஸோ மச் ஆஃப் சேஞ்சஸ் வித்தின் மீ, ஐ கேன் ஃபீல் இட். ஸோ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் என் பேர் மஞ்சுளா. ஒரு 2 வருஷமாக நான் திருவொற்றியூர் சென்டர் இன்சார்ஜாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் திருவொற்றியூர் சென்டர் நமக்கு சந்நிதி தெருவில் தான் இருக்குது நமக்கு திருவொற்றியூர் சென்டர். ஸோ அதை இன்சார்ஜாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ குமாரி மேடம் இப்போது 2 மாதமாக இவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம திருவொற்றியூர் சென்டர் இங்கே தான் இருக்குது சந்நிதி தெருவில். இது எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது தெரியல, வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. இங்கே தான் இருக்குது சென்டர். எல்லாருமே பாருங்கள், ஒரு விசிட் வாங்க, இங்கே நல்லாயிருக்கும். ஸோ நான் 4 வருஷமாக தியானம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் அப்புறம் நிறைய வித்தியாசம் எனக்கு. முன்னாடிலாம் கோவம், பயம், பதட்டம் இது எல்லாமே நிறைய இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் மாறி எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற அந்த ஒரு ஞானம் கிடச்சிருக்கு. ப்ளஸ் இந்த தியானமும் எல்லாருக்கும் சொல்ல ஏதோ நல்ல ஒரு மாற்றம் உள்ளுக்குள்ளே நல்லா தெரியுது. அதை அனுபவிக்கிறமே தவிர இன்னும் விரிவாக எனக்கு சொல்கிறதுக்கு இன்னும் எனக்கு ஞானம் பத்தலைன்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் வந்தது, அதை ஷேர் பண்ணுங்கள். நான் எப்படி வந்தேன்னா, நான் நம்ம சென்டர் இருக்கிற அதே பில்டிங்லேயே தான் நான் டெனண்ட்டாக நான் அங்கே உள்ளே என்ட்ரு ஆகிறேன். 2018 அங்கே நாங்கள் வரும்போது தியானம் சென்டர் இன்னும் ஓப்பன் ஆகலை. 8வது மாதம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு உண்டான ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இது என்னன்னு தெரியல, பார்த்துட்டு போகிறேன் வரேன். அதே பில்டிங்குள்ளே தான் நானும் இருக்க போகிறேன், இருந்துகிட்ருக்கேன். ஆனால் தெரியல. அப்புறம் நான் 8வது மாதம் லாஸ்ட்டில் தான் அங்கே வந்தேன் டெனண்ட்டாக. 9ஆம் மாதம் 9ஆம் தேதி நம்ம சென்டர் அங்கே ஓப்பன் ஆகுது. நம்ம பத்ரிஜியோட வாய்ஸ் தான் கேட்டனே தவிர அதை பார்க்குற பாக்கியம் இல்லை. அங்கே தான் மேலே தான் நின்றுட்டு பார்த்துட்ருக்கேன். ஆனால் அது என்னன்னு தெரியல எனக்கு. அது தெரியாதால் அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது எப்போவுமே எனக்கு அது ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பதில் பத்ரிஜி நிறைய எனக்கு ஞானம் மெடிடேஷனில் எனக்கு நிறையவே கொடுத்துருக்காரு, ஞானத்தையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் ஸோ அங்கே தான் பார்த்து இப்படி தான் நான் அங்கே வந்தது தியானத்துக்கு. நான் வரவும் எனக்காகவே அங்கே வந்த மாதிரி எனக்கு இப்போ நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அது என்னன்னு தெரியாமல் இருந்தது, ஆனால் எனக்காகவே கொடுத்த மாதிரி தான் இருக்குது பத்ரிஜிக்கு. அதுக்கு நான் கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன் நான் பத்ரிஜிக்கு. என்னோடய அனுபவம் என்னென்னா, அதான் தியானம் பண்ணுறேன். இப்போ மாஸ்டர் சொல்கிற மாதிரி பத்ரிஜி சொல்கிற மாதிரியுமே தியானம் பண்ணுறேன். தியானம் மட்டும் போதாது, அடுத்துன்னு தான் என்னை யோசிக்க வச்சுது. அடுத்து என்னென்னு பார்க்கும்போது புக்ஸு படிக்கிறேன், சத்சங்கம் நிறையா, எல்லா ஜூம் மீட்டிங்கும் அப்போலாம் அட்டன் பண்ணுவேன். இப்போது கிளாஸஸ் இருக்கிறத நம்ம சென்டர் பார்த்துருக்குற அந்த ஒர்க் இருக்கிறதால அது கொஞ்சம் குறைஞ்சிது. அது சத்சங்கம் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுவேன். அந்த 9:30 ப்ரோக்ராம் கம்பல்சரி அதை அட்டன் பண்ணிவிடுவேன். அப்படியே 2 வருஷமாக அப்படி தான் போச்சு. அப்புறம் புக்ஸு படிக்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறமும் இல்லை, இன்னும் ஏதோ ஒன்று வெளியே போன்னு எனக்கு சொல்லுது. அப்போ தான் சர்வீஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு தாட் வந்ததே அப்போ தான் எனக்கு. ஸோ அப்போ வரும்போது அப்போ தான் எனக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. நமக்கு சென்டர் பார்க்குற அந்த வாய்ப்பும் எனக்கு கொடுத்தாங்க. பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சென்டர் இன்சார்ஜின்னு வந்ததுக்கப்புறமே ரொம்ப நிறைய அனுபவம், நிறைய மாஸ்டர்ஸை பார்க்குறதுக்கும் மீட் பண்ணுறதுக்கும் எல்லாரோட அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கிறதும். ஏன்னா அவங்களோட பேசும்போது நிறைய பேரோட அனுபவம் தெரியுது. அதெல்லாமே நிறைய புரிதல் வந்தது. இன்னும் கூட எனக்கு சொல்கிறதுக்கும், அதான் மாஸ்டர் சொல்கிற மாதிரி சொல்ல தான் நமக்கு நிறைய அனுபவம் கிடைக்கின்றதை அதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த
பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜிக்கும் நம்ம பிஎஸ்எஸ்எம்க்கும் பிஎம்சிக்கும் கொடான கொடி நன்றியை சொல்லிக்கிறேன். அதோட மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த தியானம் இந்த இடத்துல கொடுத்தது பாலாஜி மாஸ்டருக்கு உண்மையிலே திரும்ப எங்களுக்கு லைவ் மியூசிக் மெடிடேஷன் கொடுத்து எங்களை மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடான கொடி நன்றியை சொல்லிக்கிறோம் மாஸ்டர். ரொம்ப 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 நன்றி மாஸ்டர். தேங்க்யூ 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 மேடம். பாருங்கள் இவரோட சோல் பிளான் எப்படி இருக்குது. எங்கேயோ இருக்கிறவங்க அந்த பில்டிங்க்கு வந்தாங்க, அந்த சென்டரோட பில்டிங்குக்கு. அங்கே வந்து யார் இவங்க அப்படின்ற தெரியாமல் பத்ரிஜி வந்தாலும் புரியல யார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணி நிறைய அனுபவங்கள் எல்லாமே உள்வாங்கினதுக்கப்புறம் அவங்களுடைய தெய்வீக தன்மை அப்படின்றது வெளியே வந்தது. எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்களே, அதுதான் கடவுள் தன்மை. ஸோ தேங்க்யூ மேடம். குமாரி மேடம் நீங்கள் பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். பத்ரிஜி ஐயாவால் தான் நான் அந்த இதுக்கு வந்தேன். அவர் ஃபஸ்ட்டு நாள் வந்து ஓப்பன் பண்ணாங்க, ஃப்ரீ அப்படின்னாங்களே. எனக்குள்ளே நிறைய அந்த ஆன்மீக இது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நிறைய ஆசை. அது ஃப்ரீன்றாங்களே, போய் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஓப்பன் அன்னைக்கு வந்து உக்காந்து அந்த எனர்ஜியை உணர்ந்தேன் ஃபஸ்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மன அமைதியாக இருந்தது. அதனால் அதை நான் கண்டினியூ பண்ணேன். சர்வீஸுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வேலையை கேட்டுக்கிட்டு நான் வந்தேன். அதை நான் கண்டினியூ பண்ணணும், எல்லாருக்கும் நான் பண்ணணும். அதுதான் என்னோட இது. அந்த ஐயா நினச்சா மாதிரி இலவசமாக எல்லாருக்கும் போய் சேரணுன்றது நான் அந்த சங்கல்பம் வச்சுட்டு தான் அந்த ஆஃபீஸ் உள்ளேயே நுழைஞ்சேன். அதை எல்லாருக்கும் நான் தருவேன். அது ஒன்று எனக்கும் அது கிடச்சிது. தேங்க்யூ மேடம். மாஸ்டர்.